ஹாய் காய்ஸ், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். முகம் ஃபுல்லு டேன் ஆகிடுச்சு. வெயிலில் போயிட்டு வர்றதால ஃபுல்லு பிக்மெண்டேஷன் டேன் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கு பாலாடை எடுத்துகிட்ருக்கேன். மில்கோட மேலே ஒரு இல்லை ஸ்கின் மாதிரி மில்க் ஸ்கின்னு சொல்லுவாங்க, பாலாடைன்னுவாங்க, பால் ஏடுன்னுவாங்க. அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃபுல்லு ஸ்க்ரப் பண்ணலாம். ரொம்ப போட்டு தேய்க்காதீங்க, ஜென்டலாக பண்ணுங்கள். ஜென்டலாக இது பண்ணுங்கள், அப்படியே ஃபுல்லு ஸ்க்ரப் பண்ணுங்கள், லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். நகம் எதுவும் போடாதீங்க, நகமே இருக்கக்கூடாது கையில். மூஞ்சிக்கு நீங்கள் கொட்டு போகிறீங்கனாக்க கையில் நகமே இருக்கக்கூடாது. விரல் நகம் இருந்தாலே மூஞ்சிக்கு ரொம்ப இதுவாகிடும், ப்ராப்ளம் ஆகிடும். ஜென்டலாக அப்படியே ஸ்க்ரப் பண்ணுங்க. முகத்தில் இந்த சின்னிக்கிட்ட நமக்கு பிக்மெண்டேஷன் இருக்க தான் செய்யும். ஏன்னா நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும், ஒரு சமயம் பேலன்ஸ் ஆகும், ஒரு சமயம் இம்பேலன்ஸ் ஆகும். எப்பவுமே பிக்மெண்டேஷன் இருக்கும். அதுக்கு ரொம்ப நல்லது இந்த மில்க்கு க்ரீம். இது மில்க்கு க்ரீம்னுவாங்க, பாலாடைன்னுவாங்க. அதை போட்டு நல்லா ஜென்டலாக நீங்கள் இது பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இந்த மாதிரி பண்ணுங்கள். கண்ணுக்கிட்டே இருக்கிற அந்த டார்க்கு சர்க்கிள் கூட நமக்கு கொஞ்சம் ரிமூவ் ஆகிடும். லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து 3 நிமிஷம் போதும். ரொம்பலாம் மூஞ்சிக்கிட்ட அப்படி ஸ்க்ரப் பண்ணாதீங்க. மூக்கெல்லாம் தேய்ங்க. மூக்கு, வாய் சுற்றி இருக்கிற அந்த அதான் அங்கே தான் பிக்மெண்டேஷன் ஜாஸ்தி வரும். நெத்தியில் இந்த பக்கம் கண்ணாடி நான் போடுறதால கண்ணுக்கிட்ட ஃபுல்லு ரொம்ப அழுக்காகிடும், டார்க் ஆகிடும். அதனால் மூஞ்சி கழுவிட்டு வரேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா காமிக்கிற பாருங்கள். முன்னே எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது பாருங்கள். நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இது. வாரத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி போடுங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். பியூட்டி டிப்ஸ் நல்லா இருக்கா சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.